கேன் அப்படின்னா முடியும் அப்படின்னு அர்த்தம். ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டேன், என்னால் இதை சிறப்பாக செய்ய முடியும். அந்த சென்டென்ஸை நம்ம கேன் வச்சு எப்படி மாற்ற போகிறோம்? ஏன்னா அது முடியும்னா கேன் தானே. அப்போ எப்போதுமே ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ரெண்டாவது கேன் இருக்கணும், மூணாவது என்ன இருக்கணும்னா இந்த மெயின் வேர்பு இருக்கணும். மெயின் வேர்புக்கு அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எழுதணும். அப்போ இந்த என்னால் இதை சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறதுல சப்ஜெக்ட் எது ஃபர்ஸ்ட்? என்னால், என்ன ஐ அப்படிங்கிறத ஐ ஃபர்ஸ்ட் போட்டுட்டேன். முடியும் அப்படிங்கிற ரெண்டாவது சப்ஜெக்ட் அப்புறம் கேன் தானே சொல்லியிருக்கேன். அப்போ ஐ கேன், செய்ய முடியும், செய்ய அப்படிங்கிறது மூணாவது மெயின் வேர்பு சொல்லியிருக்கேன். செய்ய அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல இருந்து டூ. ஐ கேன் டூ. நான் என்ன சொல்லியிருக்கேன்? என்னால் இதை சிறப்பாக செய்ய முடியும். இதை, எதை அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் வருது இல்லை. அப்போ ஐ கேன் டூ இதைங்கிறதுக்கு திஸ். ஐ கேன் டூ திஸ் எப்படி செய்ய முடியும்? பெர்ஃபெக்ட்லி. அதை என்ன சொல்ற? சிறப்பாக செய்ய முடியும்னு சொல்கிறோம். அப்போ பெர்ஃபெக்ட், அதுக்கு என்ன இங்கிலீஷு? பெர்ஃபெக்ட்லி. அப்போ என்னால் இதை சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஐ கேன் டூ திஸ் பெர்ஃபெக்ட்லி அப்படின்னு சொல்லணும். இப்படி தான் ஒரு சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும், ரெண்டாவது கேன் வச்சு யூஸ் பண்ணுறதுனால கேன் இருக்கணும், மூணாவது மெயின் வேர்ப் இருக்கணும், அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இருக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவளால் அங்கே டான்ஸ் ஆட முடியும். அவளால் இந்த ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுத சொல்லியிருக்கேனா? சப்ஜெக்ட் என்னது? ஷீ. அவளால் அப்படிங்கிறது அவள் அப்படிங்கிறதுக்கு ஷீ. அப்போ அவளால், அப்புறம் ரெண்டாவது என்னது? முடியும் நான் சொல்லியிருக்கேன்னா ரெண்டாவது ஷீக்கு அப்புறம் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் கேன் இருக்கணும். ஷீ கேன், மெயின் வேர்பு. வாட் இஸ் த மெயின் வேர்பு? ஆட முடியும். ஆடுறதுக்கு என்னது இங்கிலீஷில்? டான்ஸ். அப்போ ஷீ கேன் டான்ஸ். எங்க ஆட முடியும்? அந்த ஃபங்க்ஷன்ல ஆட முடியும் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த ஃபங்க்ஷன், ஷீ கேன் டான்ஸ் இன் த ஃபங்க்ஷன். அப்போ இந்த கொஸ்டின் சென்டென்ஸ் கிடைச்சிட்டா உங்களுக்கு. ஷீ, அவளால் இந்த ஃபங்க்ஷன்ல டான்ஸ் ஆட முடியும். இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? அப்போ ஷீ கேன் டான்ஸ் இன் த ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும், அப்புறம் கேன் இருக்கணும், மாடல் வெர்பு. கேன் வந்து ஒரு மாடல் வெர்பு. கேன் இருக்கணும், அப்புறம் மெயின் வெர்பு இருக்கணும், நெக்ஸ்ட் என்ன இருக்கோ அந்த ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இருக்கணும். இப்போ இதை எப்படி வந்து கொஸ்டின் வேர்டா மாத்துறது அப்படின்னு சொன்னா, கொஸ்டின் வேர்டோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? கேன் இருக்கணும். முடியுமா அப்படின்னு முடிகிற ஒரு கொஸ்டினை நம்ம இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? அந்த முடியும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது முடியுமா அப்படின்னு வர்றதுனால ஃபர்ஸ்ட் கேன் வந்துடணும். ஃபர்ஸ்ட் கேன், ரெண்டாவது சப்ஜெக்ட், மூணாவது மெயின் வேர்பு. அப்படி இருக்கணும். கொஸ்டினோட ஃபார்மேட் அதுதான். அப்போ நான் என்ன சொல்கிறேன்? இன்னொரு கொஸ்டின் நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட. மாணவர்களால் தேர்வு எழுத முடியுமா அப்படின்னு நான் கேட்குறேன். மாணவர்களால் தேர்வு எழுத முடியுமா? அப்போ இதில் எப்படி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம்? கொஸ்டினுக்கு கேன் வச்சு முடியுமான்னு முடிஞ்சால் ஃபர்ஸ்ட் என்ன வரணும்னு சொல்லியிருக்கேன்? கேன் வரணும். அப்போ கேன், ரெண்டாவது சப்ஜெக்ட் என்னது? மாணவர்கள். அப்போ மாணவர்களுக்கு இங்கிலீஷ்ல இருந்து கேன் த ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் மூணாவது மெயின் வேர்பு சொல்லியிருக்கேன். மெயின் வேர்பு என்னது? எழுத முடியுமா? எழுத அப்படிங்கிறதுக்கு ரைட். அப்போ கேன் த ஸ்டூடெண்ட்ஸ் ரைட். எது ரைட்? மாணவர்களால் தேர்வு எழுத முடியுமா? தேர்வு. அப்போ கேன் த ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் த டெஸ்ட். அப்போ கேன் த